வெற்றி பெற்ற 3 மாதத்தில் அதிமுகவினர் தங்களது அராஜகத்தை துவக்கிவிட்டனர் என்று ஈரோட்டில் நடந்த பிரச்சாரத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் ஈரோட்டில் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆட்சிக்கு வந்த 3 மாதத்திலேயே அதிமுகவினர் தங்களது வழக்கமான அராஜகத்தை துவக்கிவிட்டனர் என்று அப்போது அவர் குற்றம் சாட்டினார். உள்ளாட்சித் தேர்தலில் 1 லட்சம் பேர் போட்டியிட்டாலும் ஆளும் கட்சி மட்டும்தான் வெற்றி பெறும் என்று அதிமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என்று கூறிய விஜயகாந்த், எம்ஜிஆர் கொடுத்த பொற்கால ஆட்சியை அடுத்து வந்த ஆட்சியாளர்கள் யாரும் கொடுக்கவில்லை என்றார். பொற்கால ஆட்சி அது கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருத்தர் தான் பொற்கால ஆட்சி பண்ணார். ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே 11 வருஷம் அவர் தான் 3 தடவை முதலமைச்சர் உட்கார செய்தார். நீங்கள் மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்து அவரா வர முடியும். இதுல கூட பாத்தீங்கன்னா கேப்டன் டிவியை மறைச்சிடுறாங்க. அதிகாரம் இருக்கு, அடாவடித்தனம் இருக்கு, இப்பவே ஓட்டுக்கு உருவாக்குறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவே தேமுதிக தனித்து போட்டியிடுவதாக கூறி தேமுதிக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார் விஜயகாந்த்.